ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த மஞ்சிஸ்தா நைட் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து மஞ்சிஸ்தாவை 2 டைப்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு சொல்கிறேன். வாட்டர், அதாவது டிஸ்டில் வாட்டர் அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச கெரியர் ஆயிலில் இதை ஆட் பண்ணிவிட்டு டபுள் பாய்லர் மெத்தடில் ஒரு 1 hour வந்து ஸ்லோ ஹீட்டில் அப்படியே வச்சு அதை இன்ஃப்யூஸ் பண்ணேன். இதை தான் நம்ம இந்த ஃபார்முலேஷனில் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஈவாக்ஸ் அண்ட் ஸ்டீரிக் ஆசிட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈவாக்ஸ் வந்து 3 grams, ஸ்டீரிக் ஆசிட் வந்து 4 grams நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது ஆட் பண்ணது எமல்சிஃபைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து நான் 15 grams ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் அண்ட் வாட்டரே வந்து இந்த மஞ்சிஸ்தா க்ரீம்க்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 15% நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் ஓவர் நைட் வச்சு இன்னும் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து க்ரீமோட கலர் வந்து இன்னுமே டார்க்காக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபேஸ் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபேஸில் நான் வந்து மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் வந்து 15% தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 56% வந்து டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து மஞ்சிஸ்தா இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரையே இந்த 56 grams நீங்கள் அதுவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து இன்னும் டார்க்காக இருக்கும் அண்ட் பெனிஃபிட்ஸும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரொப்ளின் கிளைகால் பார்த்திங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு 4% ஆட் பண்ணுறேன் ஃபார் மாய்ஸ்சரைசிங்காக. அடுத்து நான் ஆலன்டைன் 0.5% ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் கொஞ்சம் அலர்ஜி இருக்கவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதனால். ஸோ இது வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ வேக்ஸஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வாட்டர் ஃபேஸை தூக்கி ஆயில் ஃபேஸில் போர் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பிளெண்டர் போட போகிறோம். பிளெண்டர் வந்து இம்மீடியட்டாக ஸ்டிக் பிளெண்டர் போட போகிறோம் ஹீட்டாக இருக்கும்போதே. ஸோ இது பிளெண்டர் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கணும் கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு 45 degree Celsiusக்கு கீழே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 42 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸில் நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதெல்லாம் பெருசாக நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ், விட்டமின் இ ஆயில் அண்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஹைட்ரோலைஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இந்த கலருக்கு வந்து அது ப்ரௌன் கலர் ஆகி இப்போ கலர் கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ பார்த்து எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மஞ்சிஸ்தா கலர் வந்து ஆக்சுவலி இது வந்து லைட்டாக இருக்குன்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இன்னும் டார்க்காக ஒரு க்ரீம் வந்து பண்ணி தான் பார்க்க போகிறேன். நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி மஞ்சிஸ்தா கலர் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் எனக்கு ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீமை வந்து நைட்டில் வந்து டெய்லி அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீம் எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்படியே விட்டுருங்க. மார்னிங் எந்திரிச்சதும் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.